ஹாய், வெல்கம் பேக் டு ஷர்மிளாஸ் லைப்ரரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ரீடிங். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, போத் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன். எழுதியிருக்கிறது ஒரே ஆத்தர், ரேணுகா கப்ரானி. அவங்களுடைய ரைட்டிங் எழுதின புக்கு தான் அது ரெண்டுமே. ஸோ நான் அது சொல்கிறதுக்கு முன்னாடியுமே நான் சொல்ல நிறைய பார்த்திங்கன்னா புக்ஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது புக்ஸு, என்ன டைப் ஆஃப் புக்ஸ் அவங்க படிக்கிறாங்க, இல்லை புக்ஸே வேண்டான்னு சொல்கிற கேங்கும் இருக்காங்க. ஸோ தே டோன்ட் லைக் டு டிஸ்கஸ் அபவுட் புக்ஸ். அதான் அவங்க நினைக்கிறது. எனக்கு புக்ஸ் பற்றி பேச வேண்டாம், எனக்கு தெரியாதது இல்லை, உலகத்தில் அனுபவத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நிறைய நான் பரவலாக யூடியூப்பில் நான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கிறதுல சொல்கிறாங்க, வெரி ஃபியூ கம்யூனிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் பண்ணுறவங்க, ஐ மீன் நார்த்தில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, சவுத்தில் பண்ணுறவங்களா இருக்கட்டும் சரி, இன் இந்தியா எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு நல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க புக்ஸை பற்றி. பட் தமிழில் என்னன்னாக்கா, வி ஆர் நாட் கோயிங் பியாண்ட். நம்ம என்ன பண்ணுறோம், தமிழ் புக்ஸை தாண்டி மற்ற ஸ்டேட்டோடைய புக்ஸையும் இல்லை இங்கிலீஷ் புக்ஸ், நம்ம இந்தியன் ஆத்தர்ஸ் இங்கிலீஷ் புக்ஸையுமே நம்ம கவனிக்கிறது கிடையாது. தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் ஓரியன்டாகவே படிங்க நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதும் நிறைய பேர் சொல்கிறதும் நான் தப்பி இல்லைன்னு சொல்லலை. அதுவும் படிக்கணும், மற்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற லிட்ரேச்சர் ஒர்க்கையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். லிட்ரரி ஒர்க் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாஸ்ட் ரீடர்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் த இந்தியா as well as in தமிழ்நாடு. எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்போ எடுத்தாலுமே தமிழ் புக்ஸ் பண்ணுறது இல்லையா தான் அப்படின்னா கேட்குறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் படிக்கிறது ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் தான். ஏன்னா அங்கே கண்டென்ட் அங்கே நல்லாயிருக்கு, ஸ்டோரி அவங்க கொண்டு போகிறது நல்லாயிருக்கு. அதுக்குன்னு தமிழ் நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். நம்மளோட இது கல்ச்சர் அண்ட் திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே ஃபாரினர்ஸ் அவங்களோட வெஸ்டர்ன் கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சென்ஸ் அவங்க கொஞ்சம் க்ரியேட்டிவாக அவங்க யோசிக்கிறாங்க. நிறையா வித்தியாசமான ஃபீல்லாம் அவங்க கொடுக்குறாங்க புக்கில். ஃபார் மிடில் கிரேட் அந்த பசங்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்கும் போது அந்த இன்னோவேட்டிவ் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இன்னும் அதிகமாகுது. நம்ம நிறையா டிபேட் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், ரீடிங் புக்ஸாக இருக்கட்டும், நம்ம ரீடிங் புக்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, பசங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் யார் அங்கே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ரீல்ஸ், அதை பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக தான் மைண்டு போயிட்டுருக்கிறதுனால க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் என்ன நிறையாவே குறைஞ்சி போச்சு. வெரி ஃபியூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் அண்ட் ரீடிங். ஸோ அதை நம்ம பார்க்கணுன்னு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் ரொம்ப லெஸ்ஸாக பார்த்துட்ருக்கேன். வியூஸ் இப்போ கம்மியாக தான் ஆகிட்டுருக்கு. நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா புக் டியூபர்ஸ் அப்படின்னாலே அது கொஞ்சம் ரேட்டிங் கம்மி தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஐ நோ தட் இது என்னோடய பேஷன். ஐ லைக் புக்ஸ், ஐ லவ் புக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் கிடையாது, லவ் புக்ஸ். ரீடிங் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணணுன்றது தான் என்னுடைய எண்ணம். வியூஸ் கம்மியாக போகுது, லைக் கம்மியாக வருது, அதை பற்றி மைண்ட் பண்ணுறதே கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறாங்க வராங்க, அதை பற்றிலாம் எந்த கவலையுமே கிடையாது. பிகாஸ் நம்மளோட பேஷன் நோக்கி நம்ம போயிட்டுருக்கும்போது நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. சரி, அவங்க பிடிக்கிறவங்க போகிறாங்க, ஓகே, ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ என்ன ரிவ்யூ சொல்லாமல் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர், கொஞ்சமாவது உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க புக்கு ஒன்று ஃபிக்ஷன், ஒன்று நான் ஃபிக்ஷன். இவங்க சொல்லியிருக்கிறதுல என்ன எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவங்களுடைய புக்கு. ஒன்று இ புக்காக தான் வச்சுருக்கேன், இன்னொன்று நான் ஃபிக்ஷன் பார்த்திங்கன்னா பேப்பர் பேக்காக இருக்குது. த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன். இதை இந்த புக்கை படித்தோன்னே எனக்கு அப்படி ஒரு சிங்க், நான் ஃபீல் பண்ணுற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஐ எம் வெரி க்ளோஸ் டு தி ஆத்தர். அந்தளவுக்கு அவங்க திங்கிங் என்னோடய திங்கிங் ஒரே மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான புக் ஆகிடுச்சு தி ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் அப்படின்றது. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, லோன்லினஸை நீங்கள் சாலிட்யூடாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
லோன்லினஸ்ன்றது வருத்தம் அடையாமல் நான் சாலிட்யூடாக இருக்கேன், தனிச்சு நிற்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கையில் எடுத்துக்குங்க அப்படின்னு அவங்க சொல்ல மனசில் வச்சுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்கன்றது தான் இந்த புக்கு. இவங்க ஃபஸ்ட்டு எழுதினது பார்த்தீங்கன்னாக்கா வூண்ட்ஸ் ஆஃப் மை வேர்ட்ஸ். அது வந்து ஃபிக்ஷன் வந்து, அதுவும் வந்து ஆக்சுவலாக செல்ஃப் ஹெல்ப் தான். உங்களுக்கு வந்து அது ஃபிக்ஷனாக இருந்தாலும் யூ வில் லேர்ன் த லெசன், லைஃப் லெசன் வந்து அவங்க அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த புக்கை சொல்லிடுறேன். இது 2வது புக்கு தான் அவங்க எழுதியிருக்கிறது. ஸோ 2 புக்ஸ் தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு புக் அது. ஸோ இந்த செகண்ட் புக் இது. ஸோ இந்த புக்கை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன். இது வந்து பார்த்திங்கன்னா தனிச்சு விடப்பட்டவங்க, இல்லை வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து நொந்து போய் நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், தோல்விகள் சந்தித்தவங்க, அதே சமயம் வந்து வயதான காலத்தில் துணையை இழந்து தனியாக இருக்கிறவங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே இந்த புக்கை வந்து கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா தனிமைன்ற கட்டத்தில் நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க, மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அதே சமயம் வந்து அவங்க வந்து மரணத்தை சீக்கிரமாக அவங்க தேடிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னோடய பர்சனல் வந்து ஒப்பீனியன் இது. ஸோ இதை வந்து அவங்க வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து லோன்லினஸை வந்து விரும்பணும் அப்படின்றது. கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியான ஒரு விஷயம் அது. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு கும்பலோடு எல்லோரும் குடும்பத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமைகிறது இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையும் இருக்குது. ஸோ அதை தான் அவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக இதில் வந்து 2 பார்ட் இருக்குது இந்த புக்கில். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லோன்லினஸை முதல்ல சாலிட்யூடாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சாலிட்யூடை வந்து உங்கள் க்ரோத் பீரியடாக நீங்கள் வந்து உங்கள் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரோத்தாக மாற்றுங்க. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, லோன்லினஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று. அதை வருத்தம் அடையாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, அத்தை சொல்கிறாங்கன்னா, உங்களோடய நீங்கள் பேச பழகுங்க, உங்களோடய நீங்கள் இருக்க கற்றுக்குங்க. நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன்னு புலம்பாமல் உங்கள் கூடயே கொஞ்சம் நேரம் உட்காந்து எதுவுமே செய்யாமல், வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்களை நீங்களே உங்கள் மனசோடு பேசி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குது, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எதை செய்ய தோணுது அப்படின்னு நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய லோன்லினஸை சாலிட்யூடாக மாற்றுறது. நம்மளோடையே பேசுறதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து யார் கூட நம்மளால் வந்து பழக முடியும், சோஷியலைஸ் பண்ண முடியும். முதல் நம்மளை நாமளே வந்து விரும்பணும். லவ் அவர் செல்ஃப் லவ் வந்து முதல்ல இருக்கணும். தனிச்சு இருக்கும் போது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் படிங்க. உங்களுக்கு என்ன மியூசிக் கேட்கணும்னு தோணுதோ செய்யுங்க. டான்ஸ் ஆடணும்னு தோணுதோ டான்ஸ் ஆடுங்க. அதேமாதிரி எழுதணும்னு தோணுதா, வரையணும்னு தோணுதா, என்ன வேணாலும் உங்களுக்குன்னு டைமை நீங்கள் வந்து தனியாக இருக்கும் போது அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நீங்களாகவே இருந்து செயல்படுங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சாலிட்யூடாக அதை மாற்றிருப்போம். சாலிட்யூடாக நம்ம வந்து தைரியமாக மாற்றும் போது அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அதில் நம்ம க்ரோத் பீரியட், அந்த க்ரோத்தை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம், நம்மளுடைய ஃபீல்டு அப்படின்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லை புது விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கிட்டு நம்ம அதுலேருந்து வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் புக். நம்ம எதுக்கு பயப்படுறோம், ஒரு தனியாக ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தானாக்கா அவனுக்கு மெயினான எதிரின்னு பார்த்தீங்கன்னா அவன் மனசே தான். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ. அதே சமயம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்பையும் வந்து இந்த தர்மசங்கரமான நிலைமைகள் ஏற்படும். அந்த ஃப்ரெண்டு ஒத்துப்பாங்களோ, அவங்க ஏற்றுப்பாங்களோ. ஸோ நம்ம அடுத்தவங்களுக்காகவே நம்ம யோசித்து நம்மளுடைய பர்சனாலிட்டியை வந்து நம்ம இழந்துட்டுருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் வந்து லோன்லினஸ்க்கு நீங்கள் வந்து ஆட்படுத்தப்பட்டப்போ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி வந்து நார்மலாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட பேசி பார்த்தீங்கன்னா இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வர்றது, மென்டல் டிஸ்டர்பன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே கண்டிப்பாக விலகிடும். தனியாக இருக்கிறதுனால, எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுனால அப்போ வந்து உங்கள் டெவில்ஸ் மைண்டாக மாறிடும். அந்த டெவில்ஸ் மைண்டுனாக்கா அப்படியே வந்து உங்களை பைத்தியமாக்கிடும். நீங்கள் எதையாவது யோசிச்சுட்டு அப்படியே பைத்தியம் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் லைக் தட். நம்ம கையில் தான் இருக்குது நம்ம மைண்ட். நம்ம வந்து செயல்படுத்தணும். நமக்கு வந்து தனியாக இருக்கிறது, இப்போ லோன்லினஸை விரும்புகிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்டிவாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. they are நாட் ஜஸ்ட் aloof. அப்படியே தனியாக அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க.
நீங்கள் வந்து டிவி வாட்ச் பண்ணிகிட்டே ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருந்தால் தான் நம்ம எங்கேஜாக இருக்கோம், யார்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் தான் நம்ம எங்கேஜாக இருக்கோம்னு கிடையாது. நம்மளே எங்கேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க புக்கில். ஸோ இதை வந்து படித்து பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு புக்கு, இது ஃபேண்டாஸ்டிக் புக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் புக் அவங்க எழுதி, அதாவது ஃபஸ்ட் அவங்க எழுதின டெபியூட் நாவல் பார்த்தீங்கன்னா வூண்ட்ஸ் ஆஃப் மை வேர்ட்ஸ். இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இது என்ன பார்த்தீங்கன்னா, ரோஸுன்ற பொண்ணு, அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த கதை. ரோஸ் அப்படின்றவளை வந்து அவங்க அம்மா வந்து எப்பயுமே லிட்டில் ரோஸ்ன்னு சொல்லியே கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப பாசமாக அவங்க பார்த்துட்ருக்காங்க அவங்க அம்மா. ஒரு வார்த்தை கூட கோவப்பட்டு அவங்க பேசினதே கிடையாது. எவ்வளோ நம்ம ஹார்ஷாக பேசினாலும் அவங்க பேச மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரித்து அவ்வளோ அன்பாக பார்த்துப்பாங்க. எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க இருந்தாலே பாசிட்டிவிட்டி அப்படி இருக்கும். அப்படி ஒரு மனுஷி உலகத்தில் இருக்க முடியுமான்னு அவளே ஆச்சரியப்பட்டிருக்கா. எல்லாமே பர்ஃபெக்டாக செய்வாங்க அவங்க அம்மா. காலையில் ஏஞ்சதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அவளையும் பார்த்துப்பாங்க. அவங்க அம்மா ரைட்டராக இருப்பாங்க, அவங்க அப்பா வந்து வெளியில் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருப்பாரு. ஸோ 2 பேருமே வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அந்த பொண்ணை நல்லாவே பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, இவன் என்ன நினைக்கிறான்னா, ரோஸு ஒரு நாள் வந்து ஸ்கூலில் வந்து லிட்டில் ரோஸ்ன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்து இன்னும் சின்ன பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது, அந்த சமயம் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு. உடனே அது வரைக்குமே அவங்க அம்மாவை ஹர்ட் பண்ணாதவ அவங்க அம்மாவும் இவளை ஹர்ட் பண்ணதில்லை. உடனே ஒரு கத்தி என்னலை தனியாக விடுன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன், அதுக்கு என்ன ரீசன், அவங்க எதனால் இறந்து போனாங்கன்ற ரீசன் பின்னாடி வருது. அதில் வந்து ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை படித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ரைட்டர் ரேணுகா கவ்ரானி. வந்து நான் வந்து எதார்த்தமாக ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் வந்து என்ன நார்மலாக ஏதாவது வந்து நமக்கு அட்வைஸ் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு வந்து சொல்லி காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரைட்டர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இவங்களை பற்றி சொல்லணுன்னாக்கா இவங்க வந்து ரைட்டர் நினைக்கிறது எல்லாமே அவங்க வந்து உடனே எழுத்து வடிவமாக கொண்டு வந்து எழுத்துக்கள் மூலமாக வந்து அவங்க மக்களை வந்து அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து லிவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ரைட்டர்ஸ்க்காக. ஸோ அதில் அவங்க வந்து எழுதிட்டுருக்காங்க. அதே சமயம் இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. ஸோ மீடியம்னு ஒரு விஷயத்தை நான் வந்து அவங்க எழுதிக்கிறதுலேருந்து கண்டுபிடிச்சேன். மீடியம் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் நிறைய கண்டென்ட் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து படித்து நீங்கள் பயன்பெறலாம், நீங்களும் எழுதலாம். யூ கேன் ஆல்சோ ரைட். அது மாதிரி நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இட்ஸ் பை ஃப்ரம் ஷர்மிளா. பை.